அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்பதிலே நம்மவர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அமல் செய்தால் இதுவாக இருக்குமா, அந்த இரவாக இருக்குமா என்று நாம் நினைக்கலாம். இருந்தாலும் நாம் ஹதீஸுகளுடைய ஆதாரங்களை வைத்து நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது ரமலான் மாதத்தின் 27ஆம் இரவுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத் 1386. நுக்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 23ஆம் நாள் இரவில் எங்களுக்கு 1/3 பகுதி அளவு தொழுகை நடத்தினார்கள். 25ஆம் நாள் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் பாதி எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தின் 27ஆம் இரவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகருடைய உணவு தப்பிவிடுமோ என்று பயம் வரக்கூடிய அளவுக்கு தொழுகை நடத்தினார்கள். ஆகையினால் நம்மவர்களுக்கு தெரிகிறது, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது நம்மவர்களுக்கு பெரும்பாலும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது நம்மவர்களுக்கு இந்த ஹதீஸ் மூலமாக தெரிய வருகிறது. அதற்காக மற்ற ஒற்றை படைகளை நாம் விட்டுவிட வேண்டாம், அதிலே நாம் அமல் செய்து கொள்வோம். இன்னும் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ர் என்ற சூறாவிலே லைலத்துல் கத்ர் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் என்ற அந்த வாசகத்தில் 9 எழுத்து இருக்கிறது. அந்த சூறாவில் 3 தடவை அந்த வார்த்தை வருகிறது. 9, 27 என்று நம்மவர்களுக்கு தெரிகிறது. இப்படி பல இஷாரக்கள் மூலமாக, பல சைக்கிரையின் மூலமாக 27ஆம் இரவு என்பது லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று அதிகமான அறிவிப்பின்படி நம்மவர்களுக்கு தெரிய வருகிறது. மீண்டும் நாம் சொல்கிறேன், அந்த இரவில் மட்டும் நாம் அமல் செய்தால் போதாது, மற்ற இரவுகளையும் நாம் அமல் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரில் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை நம்மவர்களுக்கு தருவானாக. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஃபஃப அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃப அன்னி என்ற துஆவை அதிகம் ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை கொடுப்பான். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலே நம்மவர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மவர்களை சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.